ஏன் இந்தியாவை பொழந்தியா, பங்குக்கு வாங்க பங்களாதேஷை பிடிச்சின்னு பொழங்க அப்படின்னு கேட்கும்போது தான், ஐயா 4வது நாளுங்க ஐயா, இன்னைக்கு என்னங்க ஐயா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் 357 ரன்னு தாங்க அடிக்கணும், நாங்கெல்லாம் பார்த்து அசால்ட்டாக சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு பங்களாதேஷ் ஒரு பக்கம், ஐயா 6 விக்கெட்டு தான் எடுக்கணும், சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு அப்படின்னு இந்தியா ஒரு பக்கம் இறங்குறவங்க குதிக்கிறவங்க கையை சுத்து பூமி சுத்து அப்படின்னு கிளம்ப, ஐயா வாங்கடா நம்ம ஓடி ஓடி வச்சு விளையாடலாம் அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இது பண்ணேன். ஐயா ரோஹித் சர்மா அவர்களே எங்கே போகிறீங்க, சாபுத்ரி போட்டு விளையாட போகிறோங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப முதல் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பக்கம் ஒரு அடி டொமோக்கு, இந்த பக்கம் டொமோக்கே அப்படின்ற மாதிரி ஆச்சின்னு ஆச்சோ பாட்டுக்கு டான்ஸ் ஆட, ஐயா தளபதி நீங்க எங்க இங்க உசு பேத்துறவங்க கிட்ட போனோம், கடுப்பு பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா. ஐ தளபதிக்கு ஏத்த ஸ்பீச்சு என்ன இது அப்படின்னு எல்லாம் நினைக்க, என்னங்க சூப்பரா இருக்கு துள்ளி விளையாடுறாரு, என்ன ஆச்சு ஆக்ஷன் காமெண்ட் ஏதாவது இறக்கிட்டீங்களா, சின்சான் குழந்தையா நீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ கன்னத்தில் மொத்த விட்டால் அவனையா அவுட் ஆக்கி விட்டால் அப்படின்ற கணக்கா சகிபலாசன் 25 ரன்னுக்கு வெளியே போக முடிச்சு விட்டாங்க போங்க நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கும்போது ஒரு டொக்கி அங்க ஒரு டொக்கி அப்படின்னு அங்க ஒரு சூப்பரான கேட்சி, இவன் விளையானாலும் எனது உயிர் போகாது அப்படின்னு ஜட்டு மாமா கத்த, பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு, அடிச்சா மீச பிச்சுட்டு போய் பாட்டு நல்லா இருக்கே தளபதி பத்துல இருந்தா தளபதியே வர்றாரு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, சார் ப்ரொஃபசர் போறா இந்தியன் படத்தின் ப்ரொஃபசர் போறா நீங்க இங்க அப்படின்னு கேட்க, லிட்டன் தாசி செல்லியோ தாசு ஒண்ணு நாளியோ இல்லடா அப்படின்னு கத்திக்கின்னு போக, அந்த பக்கம் ஒரு ஜம்மு காலம், இந்த பக்கம் ஒரு ஜும்மு காலம், இந்த பக்கம் ஜுமா கஜு அப்படின்னு பொழந்து வெடிக்க காரை வெடிக்க சரவெடியா பிடிக்க, ஐயா இதுதாங்க கேட்சு, பின்னாடி முடிஞ்சா போச்சு மேட்ச் வின் ஆயிடுச்சு அப்படின்னு கத்தி நிற்க, அசின் மாமா 8 ரைட்ரா முச்சு விட்டாங்க போங்க நம்ம அப்படின்னு பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கத்தி அழுவேன், குனிநாட்டம் விளையாடுங்க ஜாலியாக இருக்குங்கன்னு துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த பும்ராவை பார்த்த ரோஹித் சர்மா, பும்பு நானும் வரேன்டா அப்படின்னு பார்க்க, என்ன நீங்களும் வரீங்களா நானும் வரேன்டா அப்படின்னு கோலியும் கத்த, நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ சூப்பரு சாண்டோவே எனக்கு வேணாடா நானே போயிடுறேன்டா அப்படின்னு 82 ரன்னுக்கு வெளியே போக, இதெல்லாம் நல்ல பிளானா இருக்கேன், என்கிட்டலாம் சிக்க முடியாது, சில்லுண்டு சிக்கம் சிறுத்தை சிக்காது மாமே நீ வாழ போட அப்படின்னு அடிக்கிறேன்னு சொல்ல, சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு, போ 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 பிடித்து விட்டேனே நீ என்ன பண்ணுவேன், அப்படி போ நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, யோகி பாலக்குடி குடிக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவ, அப்பா கிட்ட சொல்லிடுவேன், உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா, சொல்லிக்கோ பிடி யோகி நான் குடிக்க மாட்டேனே, இப்ப நான் குடிக்கிறேன், ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் என்ன பண்ணு, ஆமா அது 5 அப்புறம் என்ன விடிஞ்சா போச்சு நாங்க வின் ஆயிடுச்சு அப்படின்னு பங்களாதேஷ் பால் சேர்த்துன்னு அப்பவும் கடிச்சு சாப்பிட, என்ன தைரியம் பார்த்தியா பங்காளி உங்களுக்கு, என்ன பார்த்தியா 50 சார் ஒரு அவுட் ஒன்று கொடுங்க இல்லை பாட்டு ஒன்று பாடுங்க என் கண்ணாடியை கொடுங்க அப்படின்னு ஜட்டு எனும் தளபதி ராஜா சொல்ல, பாச்சம் வைக்க நேச்சம் வைக்க தளபதி அண்ணங்கடா தம்பிங்கடா அப்படின்னு வீரம் படம் விநாயகம் பண்ணேன், திடீர்னு கிரவுண்டுக்குள்ள வர கையை குடிச்சக்கல முடிச்சிருச்சு உன்னோட விடலை அப்படின்னு சொல்ல, சூப்பர் அப்பு அப்படின்னு ஆளாளு கையை கொடுக்க, சூர்யானா என்ன தெரியுமா தேவானா என்ன தெரியுமா ஆளாளு பார்த்துக்கிறது தெரியுமா அப்படின்னு ரோஹித் கோலி கண்டுபிடிச்ச ஜாலியாக விளையாடு பார்த்து கொண்டு இருக்கும்போது, ஐயா சாமி அடுத்த மேட்ச் எங்களுக்கே வின்ன கொடுத்துருங்க இல்லை நாங்கள் ஃபன் பண்ணிடுவாங்கன்னு அப்படி ரோஹித் ஐயா சொல்ல, கம்பீர் ஐயா முதல் வெற்றி ரசிச்சு சாப்பிட இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் வின் ஆயிடுச்சு, அடடா அண்ணனுக்கு ஒரு பேனர் ஒன்று அடிங்கடா அப்படின்னு பகத் பாசில் ஸ்டைலில் சொல்ல, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு இந்தியன் பிளேயர்ஸுக்கு ஆட்டு மிராணிதனமா வேற மாதிரி ஒரு ஆதாரம் எடுத்து மறந்து வந்த ஒரு டீமாலாம் இருக்கு, இந்த டீம் அடிக்க எந்த டீமுக்கு தான் தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்டு வருகிறேன் வரட்டா. என்னடா அங்கே நின்னுட்ட